கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். பாகம் 3. அதிகாரம் 3. சிதறிய ரத்தினங்கள். விக்கிரமன் காட்டு வழிக்குள் புகுந்து கண்ணுக்கு மறைந்ததும் ஒற்றர் தலைவன் மீண்டும் அந்த சிற்ப வீட்டிற்குள் புகுந்தான். மார்பில் 2 கைகளையும் கோத்து கட்டிய வண்ணமாக சற்று நேரம் அங்கிருந்த தெய்வீக சிலைகளை பார்த்து கொண்டு நின்றான். அப்பொழுது அவனுடைய கண்களில் நீர் ததும்பிற்று. பிறகு அங்கு வந்து கிழவியை பார்த்து, அந்த பிள்ளை மறுபடியும் ஒருவேளை இங்கு வந்தானால் அவனுக்கு தங்குவதற்கு இடம் கொடு, ஆனால் என்னுடைய ரகசியத்தை மட்டும் உடைத்து விடாதே. மறுபடியும் 5-6 நாளில் நான் வருகிறேன் என்றான். அப்படியே சுவாமி என்றாள் கிழவி. பிறகு ஒற்றர் தலைவன் அந்த சிற்ப மண்டபத்தின் பின்புறமாக சென்றான். அங்கே விக்கிரமன் ஏறிச் சென்றது போலவே தத்ரூபமாக இன்னொரு குதிரை இருந்தது. அதன் மேல் வெகு லாகவமாக ஏறி உட்கார்ந்து அவ்வீரன் கிளம்பினான். விக்கிரமன் போன வழியாக அவன் போகாமல் முதல் நாள் இரவு வந்த காட்டுக்கொடி வழியில் புகுந்து சென்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் விக்கிரமன் வழிப்பறிக்க ஆளான இடத்திற்கு வந்து சேர்ந்தான். ஒற்றர் தலைவன் அவ்விடத்தை நெருங்கி அங்கும் இங்கும் உற்று பார்த்தான். அவனுடைய முகத்தில் ஆச்சரியக்குறி தென்பட்டது. உற்று பார்க்க பார்க்க அவனுடைய அதிசயம் அதிகமாயிற்று. ஆச்சரியத்திற்கு காரணம் என்னவென்றால், முதல் நாள் இரவு ரத்தின வியாபாரியின் வாளுக்கும் தன்னுடைய வாளுக்கும் இரையாக விழுந்தவர்களின் உடல்கள் அங்கே காணப்படவில்லை. அவ்விடத்தில் கோரக்காட்சி ஒன்றை ஒற்றர் தலைவன் எதிர்பார்த்திருந்தான். இரவில் காட்டு மிருகங்கள் இறை தேடி அங்கு வந்திருக்கும் என்றும், அவை இறை உண்ட பிறகு மிகுந்த எலும்புக்கூடுகள் சகிக்க முடியாத காட்சியாக இருக்கும் என்றும் அவன் எண்ணினான். ஆனால் அங்கே அப்படியொன்றும் காணப்படவில்லை. காட்டு மிருகங்கள் எலும்பை கூட விழுங்கியிருக்குமா, அல்லது உடல்களை அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்குமா? அப்படி போயிருந்தால் அந்த ஆட்களின் துணிமணிகள் வாட்கள் எல்லாம் எங்கே? நாம் போன பிறகு இங்கு யாரோ வந்திருக்கிறார்கள், என்னமோ நடந்திருக்கிறது என்று ஒற்றர் தலைவன் எண்ணினான். உடனே அவன் குதிரையிலிருந்து குதித்து இன்னும் கவனமாக அங்கும் இங்கும் உற்று பார்க்க தொடங்கினான். சட்டென்று ஒரு பொருள் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அவனுடைய முகத்தில் அப்பொழுது வியப்பு மட்டுமல்லாமல் கேள்விக்குறியும் தோன்றியது. அந்த பொருள் என்னவெனில், ஒரு மண்டை ஓடுதான். நேற்று அங்கு இறந்து விழுந்தவர்களின் மண்டை ஓடாக அது இருக்க முடியாது. அது மிக பழமையான மண்டை ஓடு. நேற்று நாம் போன பிறகு இங்கு வந்தவன் கபாலிகனாக இருக்க வேண்டும். அவன் கழுத்தில் போட்டிருந்த மண்டை ஓட்டு மாலையிலிருந்துதான் இது விழுந்திருக்க வேண்டும். அவனோ அவர்களோ தான் இங்கே செத்து விழுந்தவர்களின் உடல்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும் என்று ஒற்றர் தலைவன் எண்ணமிட்டான். இன்னும் அவ்விடத்தில் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபொழுது ஒரு இடத்தில் ரத்தினங்கள் கொஞ்சம் சிதறி கீழே கிடப்பதை கண்டான். குள்ளன் ரத்தின மூட்டைகளை கீழே போட்ட பொழுது ஒரு மூட்டை அவிழ்ந்து போய் சிதறி இருக்க வேண்டும். அந்த ரத்தினங்களை திரட்டி எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணி ஒற்றர் தலைவன் குனிந்தான். அந்த சமயத்தில் கொஞ்சம் தூரத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது. சத்தத்தில் இருந்து 4-5 குதிரைகளாவது வருகின்றன என்று தோன்றியது. ஒற்றர் தலைவன் உடனே விரைந்து குதிரை மேல் ஏறி அதை செலுத்திக் கொண்டு பக்கத்தில் இருந்த காட்டிற்குள் புகுந்தான். குதிரையை கொஞ்சம் தூரத்தில் விட்டுவிட்டு தான் மட்டும் இறங்கி வந்து சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் நன்கு மறைந்து கொண்டான். அவன் மறைவில் இருந்த போதிலும் பாதை அங்கிருந்து நன்றாக தெரிந்தது. அந்த இடத்திற்கு வந்ததும் குதிரைகள் சடேர் என்று நிறுத்தப்பட்டன. 6 குதிரைகள் மேல் 6 வீரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு தலைவனாக தோன்றிய ஒருவன் மீது ஒற்றர் தலைவனின் பார்வை விழுந்ததும் அவனுடைய புருவங்கள் நெறிந்து மிகவும் மேலே போயின. அவன் முகத்தில் அப்பொழுது வியப்பு, அருவருப்பு, கோபமெல்லாம் கலந்து காணப்பட்டன. அந்த தலைவன் வேறு யாருமில்லை, மாரப்ப பூபதிதான். வேகமாக வந்து கொண்டிருந்த குதிரையை சடேர் என்று முதலில் நிறுத்தியவனும் மாரப்ப பூபதிதான். அவன் நிறுத்தியதை பார்த்துத்தான் மற்றவர்கள் சடேர் சடேர் என்று தம் தம் குதிரைகளை நிறுத்தினார்கள். மாரப்ப பூபதி கீழே இறங்கினான். சற்று முன்னால் ஒற்றர் தலைவன் உற்று பார்த்ததைப் போலவே அவனும் அங்குமிங்கும் பார்த்தான். முதலில் மண்டை ஓடுதான் அவனுடைய கவனத்தையும் கவர்ந்தது. பிறகு முதல் நாள் இரவு நடந்த வாட்போரின் அறிகுறிகளை கவனித்தான். ஆங்காங்கு இரத்தக்கரை இருந்ததையும் பார்த்தான். உடல்கள் அங்கிருந்து இழுத்துச் செல்லப்பட்டிருக்கும் அடையாளங்களும் தெரிந்தன. ரத்தினங்கள் அவனுடைய கண்ணில் பட்டதும் அவற்றை ஆவலுடன் கைகளில் திரட்டி எடுத்துக் கொண்டான். அந்த ரத்தினங்களை பார்த்தபடியே கலகலவென்று சிரித்தான். தன்னுடன் வந்த மற்றவர்களை பார்த்து, பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று என்றான். இன்னும் சிறிது நேரம் அவனும் மற்றவர்களும் ஏதோ பேசிக்கொண்டு நின்றார்கள். பிறகு மாரப்ப பூபதி குதிரை மேல் ஏறினான். எல்லா குதிரைகளும் 4 கால் பாய்ச்சலில் புறப்பட்டன. மாரப்பனும் அவனுடைய ஆட்களும் போன பிறகு ஒற்றர் தலைவன் தன் குதிரை இருந்த இடம் சென்று அதன் மேல் ஏறிக்கொண்டு நேற்றிரவு தான் வந்த வழியே திரும்பிச் செல்லத் தொடங்கினான். குதிரை அக்காட்டுப்பாதையில் வளைவு ஒன்றை தாண்டியதும் உடம்பை சிலிர்த்தது. ஒற்றர் தலைவன் குதிரையை நிறுத்தி சுற்றுமுற்றும் பார்த்தான். கொஞ்சம் தூரத்தில் காணப்பட்ட ஒரு சிறு பாறைக்கு பின்புறத்தில் கழுகுகள் வட்டமிடுவதைக் கண்டான். காட்டு பாதையில் கிடந்த உடல்கள் என்னவாயின என்னும் மர்மம் வெளியாயிற்று. தானும் ரத்தின வியாபாரியும் போன பிறகு அங்கு வந்தவர்கள் அவ்வுடல்களை அப்புறப்படுத்தி இந்த பாறை மறைவில் கொண்டு வந்து போட்டிருக்க வேண்டும்.
ஆனால் அவர்கள் யாராக இருக்கும்? அவ்விடத்தில் அதிக நேரம் நிற்காமல் ஒற்றர் தலைவன் மேலே குதிரை விட்டு கொண்டு சென்றான். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிக்கு போகும் ராஜபாட்டை அவன் அணுகினான். அவ்விடத்தில் அதே சமயத்தில் மாமல்லபுரத்திலிருந்து ராஜ பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தன. பரிவாரங்களுக்கு மத்தியில் குந்தவி தேவியின் பல்லக்கும் வந்தது. பல்லக்கின் பக்கத்தில் ஒரு கம்பீரமான வெண்புறவி மீது நரசிம்ம சக்கரவர்த்தியின் புதல்வன் மகேந்திரன் வீற்றிருந்தான். இதையெல்லாம் தூரத்திலேயே கவனித்துக் கொண்ட ஒற்றர் தலைவன் அவ்விடத்தில் குதிரையை சற்று வேகமாகவே தட்டிவிட்டான். ராஜ பரிவாரங்களையோ பரிவாரங்களுக்கு மத்தியில் வந்தவர்களையோ சற்றும் பொருட்படுத்தாதவனாக அவர்களுக்கு சற்று முன்னதாகவே ராஜபாட்டையின் சந்திப்பை கடந்து காஞ்சியை நோக்கிச் சென்றான். வேஷதாரி ஒற்றர் தலைவன் அவ்விதம் ராஜ பரிவாரங்கள் வருவதை பொருட்படுத்தாமல் முன்னால் காஞ்சி பாதையில் சென்றதை குந்தவி மகேந்திரன் இருவரும் கவனித்தார்கள். குந்தவியின் பல்லக்கும் மகேந்திரனுடைய குதிரையும் ஒன்றையொன்று ஒட்டியே சென்று கொண்டிருந்தன. மகேந்திரனுடைய தோற்றத்தில் குந்தவியின் மென்மையும் வனப்பும் நரசிம்மவர்மரின் கம்பீரமும் வீரமும் கலந்து பொழிந்தன. அண்ணனும் தங்கையும் அச்சாலையில் பவனி வந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஓராண்டு காலமாக நரசிம்மவர்மருடைய ஸ்தானத்தில் யுவராஜா மகேந்திரன் ராஜ்ய பரிபாலம் செய்து வந்தான். அப்படி இருந்தும் மேற்கூறிய குதிரை வீரன் ராஜ பரிவாரங்களைக் கண்டு ஒதுங்கி நிற்காமலும் மரியாதை செய்யாமலும் முன்னால் விரைந்து சென்றது எல்லோருக்குமே வியப்பை அளித்தது. அண்ணா, அதோ குதிரை மேல் போகிறானே, அந்த வீரனை பார்த்தாயா? என்ன கம்பீரமான வடிவம்! அவன் யார் தெரியுமா என்று குந்தவி கேட்டாள். எனக்கு தெரியவில்லையே தங்காய். அவனுடைய தோற்றத்தில் ராஜவம்சத்தின் கலை காணப்பட்டது. நல்ல ஆஜான பாகுவாகவும் தோன்றினான். அவன் குதிரையை பார், இதற்குள் எவ்வளவு தூரம் போய்விட்டது என்றான் மகேந்திரன். காஞ்சிக்குத்தான் போகிறான் போல தோன்றுகிறது. ஒருவேளை அயல் தேசத்தானோ என்னவோ. இல்லாவிடால் இப்படி நம்மை கண்டும் நிற்காமல் போக மாட்டான். 4 நாளைக்கு முன்பு துறைமுகத்துக்கு வந்த கப்பலில் அயல் தேசத்தார் ரொம்ப பேர் வந்து இறங்கியிருக்கிறார்கள். ஆகையினால் தெரியாத முகங்கள் அதிகமாக காணப்படுகின்றன என்று குந்தவி சொன்னாள். குந்தவி, செண்பகத்தீவின் ரத்தன வியாபாரியை பற்றி சொன்னாயே, அவன் வரவே இல்லையே என்றான் மகேந்திரன். இல்லை என்று சொன்ன பொழுது குந்தவியின் குரலில் மிகுந்த ஏமாற்றம் தொனித்தது. எப்படியும் காஞ்சி அரண்மனைக்கு அவன் வராமலா போகிறான்? கண்டிப்பாக வருவான். குந்தவி இதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லவில்லை. மௌனமாக இருந்தாள். தன்னுடைய சந்தேகம் உண்மையாக இருக்குமானால் அவன் அரண்மனைக்கு வரமாட்டான் என்று எண்ணினாள். குந்தவியின் மனக்கண்ணின் முன்னால் 3 வருஷங்களுக்கு முன் காஞ்சிபுரத்து வீதியில் அவள் பார்த்த சோழ ராஜகுமாரனுடைய முகமும் நேற்று மாமல்லபுரத்து தெருவில் சந்தித்த ரத்தன வியாபாரியின் முகமும் மாறி மாறி தோன்றின. அவர்கள் 2 பேரும் வெவ்வேறு மனிதர்களா? அப்படியானால் அந்த முக ஒற்றுமை மிகவும் அதிசயமான ஒற்றுமைதான். குந்தவியின் மௌனத்தையும் அவளுடைய முகவாட்டத்தையும் மகேந்திரன் கவனித்தான். தங்காய் என்று அருமையாக அழைத்தான். என்ன அண்ணா, ஒரு மாதிரியாக இருக்கிறாயே? ஏன்? ஒன்றுமில்லை அண்ணா, நான் ஒரு யோசனை செய்திருக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லு அண்ணா. அப்பாவிடம் நான் சொல்லப் போகிறேன். இந்த பல்லவ ராஜ்யத்தின் பாரத்தை அவர்தான் சுமக்க வேண்டும். என்னால் முடியாதென்று. ஏன் அப்படி சொல்கிறாய் அண்ணா? அவர் இருக்கும் பொழுது நான் ராஜ்யம் ஆள்வது சிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் பூனை உட்கார்ந்திருப்பது போல இருக்கிறது. தேசத்தில் எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். கிடையவே கிடையாதண்ணா. அதோடு எனக்கு வேறொரு முக்கிய காரியமும் இருக்கிறது. இன்னொரு தடவை கடற்பிரயாணம் செய்ய வேண்டும். இலங்கைக்கு மறுபடியும் போகப் போகிறாயா? இல்லை, செண்பகத்தீவிற்கு போகப் போகிறேன். என்னண்ணா சொல்கிறாய்? ஆமாம், விக்கிரமனை மன்னிக்க வேண்டும் என்று அப்பாவிடம் கேட்கப் போகிறேன். பிறகு செண்பகத்தீவுக்கும் நானே போய் அவனை அழைத்து வரப்போகிறேன். தங்காய், நான் இந்த நாட்டிற்கு திரும்பி வந்து 1 வருஷம் ஆகிறது. இதுவரையில் ஒரு தடவையாவது நீ சிரித்து நான் பார்க்கவே இல்லை. உன் முகத்தில் சிரிப்பை பார்த்துவிட்டுத்தான் இனிமேல் வேறு காரியம் பார்ப்பேன் என்றான் மகேந்திரன். இதை சொல்லும் பொழுது அவனுடைய நா தழுத்தழுத்தது. அவனுடைய தொண்டை அடைத்து கொண்டது. குந்தவியின் கண்களில் நீர் ததும்ப பார்த்தது. அவள் சற்று நேரம் சும்மா இருந்துவிட்டு, அப்பா சம்மதிக்க மாட்டார் என்றாள். நான் சம்மதிக்க செய்கிறேன். நேற்றே அப்பாவிடம் கேட்க வேண்டும் என்று இருந்தேன். ராத்திரி அவர் வரவே இல்லை. இன்று அவரை அவசியம் கேட்கப் போகிறேன். அப்பா சம்மதித்து நீ செண்பகத்தீவுக்கு போனாலும் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா? எனக்கு ஒரு மைத்துனன் கிடைப்பான் அல்லவா? அது நடக்காத காரியமண்ணா. அந்த கர்வம் பிடித்த சோழ ராஜகுமாரன் பல்லவர் குலப்பெண்ணை மணக்க சம்மதிக்க மாட்டான் என்றாள் குந்தவி. அப்பொழுது மகேந்திரன் கலகலவென்று சிரித்தான். தங்காய், எப்பொழுதாவது உன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டதுண்டா என்று கேட்டான். போ அண்ணா என்றாள் குந்தவி. போகிறேன் தங்காய், போகிறேன். செண்பகத்தீவிற்கு போய் அந்த சோழ ராஜகுமாரனை கட்டி இழுத்து கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தி கன்னத்தில் போட்டுக்கொள்ளச் சொல்லாவிட்டால் நான் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியின் பேரன் அல்லன் என்றான் யுவராஜ மகேந்திரன்.
குந்தவியும் மகேந்திரனும் காஞ்சி அடைந்ததும் அரண்மனையில் அவரவர்களுக்கு உரிய பகுதிக்கு சென்றார்கள். குந்தவி தன்னுடைய அந்தப்புர அறைக்குள் பிரவேசித்த பொழுது அங்கே சக்கரவர்த்தி வந்தால் உட்கார்வதற்காக போட்டிருந்த ஆசனத்தில் வேற்று மனுஷன் ஒருவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டாள். அந்த வேற்று மனுஷன் காட்டு குறுக்கு பாதை வழியாக வந்து ராஜபாட்டையில் தங்களை தாண்டி சென்ற வீரன்தான் என்பது நினைவுக்கு வர ஒரு நிமிஷம் பிடித்தது. இதனால் அவளுடைய ஆச்சரியம் பன்மடங்கு பெருகியதோடு கோபம் பொங்கிற்று. யார் ஐயா நீர்? என்ன தைரியத்தினால் அந்த புறத்திற்குள் நுழைந்தீர் என்றாள். தேவி, பல்லவ சாம்ராஜ்யத்தின் ஒற்றர் தலைவன் நான். என் பெயர் வீரசேனன். தங்களிடம் ஒரு துப்பு விசாரிப்பதற்காக வந்தேன் என்று அம்மனிதன் சொன்னதும் குந்தவியின் முகத்தில் இருந்த கோபம் ஒரு நொடியில் குதூகலமாக மாறியது. அப்பா, இதென்ன வேடிக்கை என்று கூச்சலிட்டு கொண்டே குந்தவி ஓடிப்போய் ஒற்றர் தலைவனுடைய தோள்களை கட்டிக்கொண்டு அவனுடைய பொய் மீசைகளை எல்லாம் களைந்தெறிந்தாள். அப்பொழுது ஒற்றர் தலைவர் இருந்த இடத்தில் நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி காட்சியளித்தார். உங்களுடைய குரலை கொண்டுதான் அப்பா கண்டுபிடித்தேன். இல்லாவிட்டால் அடையாளமே தெரிந்திராது. எப்படி அப்பா இவ்வளவு நன்றாக வேஷம் போட்டுக் கொள்கிறீர்கள் என்று குந்தவி கேட்டாள். குழந்தாய், என் தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தைகளில் இதுதான் மிகவும் அருமையான வித்தை என்றார் சக்கரவர்த்தி. விபத்தின் காரணம். சக்கரவர்த்தியை குந்தவி வியப்புடன் நோக்கினாள். அவளுடைய மை தீட்டிய பெரிய கண்கள் அதிசயத்தினால் விரிந்து வளர்ந்தன. இது என்னப்பா இது? கூத்தாடிகள் அல்லவா வேஷம் போட்டுக் கொள்வார்கள்? ராஜாக்களுக்கு எதற்காக வேஷம் போடும் வித்தை தெரிய வேண்டும் என்று கேட்டாள். ஒரு தேசத்தை பரிபாலிப்பவனுக்கு பல கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும். முக்கியமாக வேஷம் போட்டுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரஜைகளின் மனோபாவங்களை அவ்வப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் சத்துருக்களை பற்றிய ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம். நாட்டில் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கலாம் என்று சக்கரவர்த்தி சொல்லி வருகையில் குந்தவி குறுக்கிட்டாள். இப்பொழுது எந்த குற்றத்தை தடுப்பதற்காக இந்த வேஷம் போட்டுக்கொண்டீர்கள்? நான் ஏதாவது குற்றம் செய்ய போவதாக சந்தேகமா என்று சொல்லி முல்லை மலர்வது போல பல்வரிசை தெரியும்படி நகைத்தாள். சந்தேகமில்லை குந்தவி, நிச்சயமாக பெரிய குற்றம் ஒன்று நீ செய்திருக்கிறாய். உன்னால் நேற்று ராத்திரி 4 பேருக்கு மரணம் சம்பவித்தது என்று சக்கரவர்த்தி சொன்னதும் குந்தவிக்கு தூக்கி வாரி போட்டது. இதென்னப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதே. ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாதுதான். அயல் தேசத்திலிருந்து வந்த ரத்தின வியாபாரி ஒருவனை நீ அரண்மனைக்கு வரச் சொன்னாயா? ஆமாம், சொன்னேன். அது குற்றமா? அவனிடம் நீ யாரென்று உண்மையை சொல்லாமல் குந்தவி தேவியின் தோழி என்று சொன்னதுண்டா? உண்மைதான். அதனால் என்ன? அதனால்தான் ஆபத்து வந்தது. அந்த ரத்தின வியாபாரிக்கு நீதான் சக்கரவர்த்தியின் மகள் என்று யாரோ பிறகு சொல்லியிருக்கிறார்கள். அவன் அதில் ஏதோ அபாயம் இருக்கிறது என்று மிரண்டு போய் விட்டான். மிரண்டு அன்றிரவே உறையூருக்கு குறுக்கு காட்டு பாதை வழியாக கிளம்பி போனான். உறையூருக்கா என்று குந்தவி கேட்ட குரலில் மிக்க ஆச்சரியம் துணித்தது. ஆமாம், அதில் என்ன ஆச்சரியம்? இல்லையப்பா, ரத்தின வியாபாரி காஞ்சிக்கு வராமல் உறையூருக்கு போவானேன் என்று யோசித்தேன். அங்கே அரண்மனையில் கூட ஒருவரும் இல்லையே. அந்த ரத்தின வியாபாரியின் தாயார் உறையூரில் இருக்கிறாளாம். அவளை பார்ப்பதற்காக கிளம்பினானாம். குந்தவி ஏதோ சொல்ல வாயெடுத்தவள் பல்லை கடித்துக் கொண்டு மௌனமானாள். அந்த ரத்தின வியாபாரி உண்மையில் விக்கிரமன் தானோ என்று அவள் மனதில் தோன்றியிருந்த சந்தேகம் ஊர்ஜிதம் ஆயிற்று. அந்த சந்தேகம் தன் தந்தைக்கும் ஒருவேளை தோன்றியிருக்குமோ என்று எண்ணினாள். தான் ஏதாவது பிசகாக பேசி அவருடைய மனதில் சந்தேகத்தை எழுப்பக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டாள். என்னம்மா யோசனை செய்கிறாய் என்று சக்கரவர்த்தி கேட்டார். ஒன்றுமில்லையப்பா, பழைய ஞாபகங்கள் வந்தன. உறையூருக்கு முன்தடவை நாம் போயிருந்ததை நினைத்து கொண்டேன். இருக்கட்டும் அப்பா, அப்புறம் அந்த ரத்தின வியாபாரியின் கதையை சொல்லுங்கள் என்றாள். காட்டுப்பாதையில் இரவில் போகும்பொழுது அவனை திடீரென்று 4 பேர் வளைத்து கொண்டு வாளால் தாக்கினார்கள். ஆனால் அந்த ரத்தின வியாபாரி லேசுப்பட்டவன் அல்லன். 3 பேரை அவனே தீர்த்துவிட்டான். 4வது ஆள் இந்த வாளுக்கு இரையானான் என்று சக்கரவர்த்தி தம் வாளை சுட்டிக்காட்டினார். மிகுந்த வியப்புடனும் ஆர்வத்துடனும், நீங்கள் எப்படி அங்கே அந்த சமயம் போய் சேர்ந்தீர்கள் என்று கேட்டாள் குந்தவி. இல்லாவிட்டால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் செய்ய முடியுமா குழந்தாய்? ரொம்ப தற்பெருமை எடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்பா. நரசிம்ம சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் திருட்டு புரட்டை கிடையாது என்னும் கீர்த்தி என்ன ஆயிற்று? காஞ்சிக்கும் ஆபலபுரத்துக்கும் இவ்வளவு சமீபத்தில் திருடர்கள் ஒரு அயல் தேசத்து வியாபாரியை தாக்குவது என்றால் நானும் உன்னை போலத்தான் அவர்கள் திருடர்களோ என்று முதலில் நினைத்தேன். ஆனால் உண்மையில் அவர்கள் திருடர்கள் இல்லை. பின்ன யார் அவ்வளவு துணிச்சலாக காரியம் செய்தவர்கள்? திருட்டையும் வழிப்பறியும் காட்டிலும் பயங்கரமான விஷயம் குழந்தாய். என்னப்பா, அந்த ரத்தின வியாபாரியை நன்றாக பார்த்தாயல்லவா? பார்த்தேன். அவனை பார்த்த பொழுது உனக்கு என்ன தோன்றியது? குந்தவி மென்று விழுங்கிக் கொண்டு, ஒன்றும் தோன்றவில்லையே என்றாள். அவன் முகத்தில்
ராஜ கலையை கூடவா கவனிக்கவில்லை என்று சக்கரவர்த்தி கேட்டபொழுது குந்தவிக்கு அவர் விக்கிரமனை கண்டுபிடித்து விட்டாரோ என்ற சந்தேகத்தினால் உள்ளம் பதறியது. சக்கரவர்த்தி அவளுடைய மறுமொழியை எதிர்பாராமலே, நரபலி கொடுப்பவர்களுக்கு இந்த மாதிரி ராஜ லட்சணம் பொருந்தியவன் கிடைப்பது மிகவும் அருமை என்றார். ஐயோ என்று அலறினாள் குந்தவி. அப்பா, நமது நாட்டில் இன்னுமா இந்த பயங்கரம் என்று கேட்டாள். ஆமாம் குழந்தாய், இந்த பயங்கர மூட நம்பிக்கைகளை வேறறுப்பதற்காகத்தான் முயன்று கொண்டு வருகிறேன். இன்னும் வெற்றியே கிடைக்கவில்லை. ஓரிடத்திற்கு வேரை கலைந்தால் இன்னொரு இடத்தில் முளைத்து எழும்புகிறது. பாவம், அந்த சாது ரத்தன வியாபாரிக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்ததே. நீங்கள் அச்சமயம் அங்கே போயிராவிட்டால் என்ன ஆகியிருக்கும்? அவன் அப்படியொன்றும் சாது இல்லை குந்தவி, அவனும் ஒரு திருடன்தான். அதனால்தான் இத்தகைய ஆபத்தில் அகப்பட்டு கொண்டான் என்றார் சக்கரவர்த்தி. குந்தவிக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. நிஜமாகவா அப்பா? அந்த ரத்தினம் எல்லாம் அவன் திருடி கொண்டு வந்ததா என்று கேட்டார். இல்லை குந்தவி, அவன் ரத்தினம் திருடவில்லை, வேறொரு திருட்டுத்தனம் மாமல்லபுரத்தில் செய்ய பார்த்தான். நமது சிற்பிகள் சிலருக்கு ஆசை காட்டி அவன் வசிக்கும் தீவுக்கு அழைத்து கொண்டு போக முயன்றான். இது எப்பேற்பட்ட குற்றம் தெரியுமா குழந்தாய்? இந்த குற்றத்திற்கான தண்டனை என்ன தெரியுமா? தெரியும் அப்பா. ஆகையினால்தான் அவன் தன்னுடைய முயற்சி வெளிப்படாதிருக்கும் பொருட்டு மூட்டை தூக்குவதற்காக ஒரு ஊமை குள்ளனை வேலைக்கு அமர்த்தி கொண்டான். ஆனால் அந்த குள்ளன் மேல் எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. அவன் கபாலிகர்களின் ஆள் என்று அது உண்மையாகிவிட்டது. குள்ளன் ரத்தன வியாபாரியை ஏமாற்றி உறையூருக்கு வழிகாட்டுவதாக சொல்லி காட்டுப்பாதை வழியாக அழைத்து போனான். நான் மட்டும் சரியான சமயத்தில் போய் சேர்ந்திராவிட்டால். சக்கரவர்த்தி யோசனையில் ஆழ்ந்தார். அப்புறம் என்ன நடந்ததப்பா? ரத்தின வியாபாரி இப்பொழுது எங்கே? சக்கரவர்த்தி பின்னர் நடந்ததையெல்லாம் ஒருவாறு சொல்லி அவனை தம்முடைய குதிரை மீதே உறையூருக்கு அனுப்பி வைத்ததையும் தெரிவித்தார். குந்தவி சற்று பொறுத்து, ரத்தின வியாபாரி தங்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டானா என்று கேட்டாள். அவனுக்கு தெரியாது. ஏன் கேட்கிறாய் என்றார் சக்கரவர்த்தி. ஒன்றுமில்லை, வேஷம் எவ்வளவு தூரம் பழித்தது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான். பிறகு குந்தவி, அப்பா, ஒரு விஷயம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன் என்றார். என்னம்மா? அண்ணா உறையூரே பார்த்ததில்லை அல்லவா? நானும் அவனும் உறையூருக்கு போக எண்ணியிருக்கிறோம். ஆஹா, ஆனந்தமாக போய்விட்டு வாருங்கள். உறையூர் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. நேற்று மாமல்லபுரத்தில் மாரப்ப பூபதியை பார்த்தேன். அவன் எங்கே வந்தான்? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். மாரப்ப பூபதியை நானும் அண்ணாவும் தான் வர சொல்லியிருந்தோம். என்னத்திற்காக என்று சக்கரவர்த்தி அதிசயத்துடன் கேட்டார். அச்சுதவர்மர் தமக்கு தேகம் வெளிந்து விட்டதென்றும் ராஜ்ய காரியங்களை கவனிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். அதன் மேல் அண்ணா மாரப்ப பூபதியை வரவழைத்து அவனுக்கு சோழ நாட்டின் சேனாதிபதி பதவியை திரும்பவும் கொடுத்திருக்கிறான். ஓஹோ என்றார் சக்கரவர்த்தி. மறுபடியும் அவர் யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று குந்தவி யாழை எடுத்து சோகம் பொருந்தி இசையை எழுப்பலானாள். காட்டாற்று வெள்ளம். சென்ற அத்தியாயங்களின் சம்பவங்களும் சம்பாஷணைகளும் வாசகர்கள் சிலருக்கு விசித்திரமாக தோன்றுவதுடன் சில விஷயங்கள் விளங்காமலும் இருக்கலாம். நரபலியாவது மண்டையோடாவது இது என்ன அருவருப்பான விஷயம் என்று தோன்றலாம். ஆனால் நமது தமிழகத்தின் அந்த காலத்து சரித்திரத்தை ஆராய்ந்தவர்களுக்கு வியப்பு ஒன்றும் இராது. அருவருப்பாக இருந்தாலும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமல்லவா? மகேந்திர பல்லவர் காலத்திலும் நரசிம்மவர்மரின் காலத்திலும் தமிழ்நாட்டில் சைவமும் வைஷ்ணவமும் தழைத்து வளர்ந்தன. இவ்விரண்டு சமயங்களும் அன்பையும் ஜீவகாருண்யத்தையும் அடிப்படையாக கொண்டவை. அப்பொழுது தேய்ந்து போய்க் கொண்டிருந்த ஜைன பௌத்த சமயங்களில் நல்ல அம்சங்கள் எல்லாம் சைவ வைஷ்ணவ மதங்களில் ஏற்கப்பட்டிருந்தன. அவற்றுடன் சிவபக்தியும் கண்ணன் காதலும் சேர்ந்து தமிழ்நாட்டை தெய்வ திருநாடாக செய்து வந்தன. அப்பர், சம்பந்தர் முதலிய சைவ சமயக்குறவர்களும் வைஷ்ணவ ஆழ்வார்களும் தெய்வீகமான பாடல்களை பாடி நாடெங்கும் பக்தி மதத்தை பரப்பி வந்தார்கள். சிவன் கோயில்களும் பெருமாள் கோயில்களும் அற்புத சிற்ப கனவுகளைப் போல தோன்றி வளர்ந்து வந்தன. ஒருபுறம் இப்படிப்பட்ட அன்பு மதங்கள் பெரும்பாலான ஜனங்களிடையே பரவி வருகையில் மிக சிலரான மக்களிடையே நரபலியை தூண்டும் பயங்கரமான கபாலிகம், சாக்தம், பைரவம் என்னும் மதங்கள் எப்படியோ ரகசியமாக வேரூன்றி வந்தன. இந்த மதங்களை ஆரம்பித்தவர்கள் மிதமிஞ்சிய மூட பக்தியை வளர்த்தார்கள். மூட பக்தி காரணமாக அவர்கள் காளி கோயில்களிலும் துர்க்கை கோயில்களிலும் தங்களுடைய சிரங்களை தாங்களே அனாயசமாக வெட்டி எறிந்து கொண்டார்கள். இப்படி தங்களை தாங்களே பலி கொடுத்துக் கொள்வதால் அடுத்த ஜென்மத்தில் மகத்தான பலன்களை அடையலாம் என்று நம்பினார்கள். இம்மாதிரி நம்பிக்கைகளை வளர்ப்பதற்கு பூசாரிகளும் இருந்தார்கள். ஆங்காங்கு அடர்ந்த காடுகளிலும் மனிதர்கள் எளிதில் புக முடியாத மலை பிராந்தியங்களிலும்
காளி கோயில்களையும் துர்க்கை கோயில்களையும் இவர்கள் நிறுவினார்கள். மகேந்திர பல்லவரின் காலத்தில் வடக்கே வாதாபியிலிருந்து புலிகேசி என்பவன் தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்த பொழுது அவனுடைய சைனியங்களுடைய மேற்கூறிய பயங்கர மதங்களும் தமிழ்நாட்டில் புகுந்தன. பிறகு புலிகேசி திரும்பி போன அடியோடு ஒரு முறையும் நரசிம்ம பல்லவர் வாதாபிக்கு படையெடுத்துச் சென்ற காலத்தில் ஒரு முறையும் தமிழகத்தில் கொடும் பஞ்சங்கள் தோன்றி ஜனங்களை வருத்தின. இந்த காலத்தில் மேற்கூறிய நரபலி மதங்கள் அதிகமாக வளர்ந்தன. இந்த மூட மதங்களை வேரோடு களைவதற்கு நரசிம்ம சக்கரவர்த்தி பெரும் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தார். குருட்டு மத நம்பிக்கையை ஒழிப்பதற்கு தண்டோபாயம் மட்டும் பயன்படாது என்று அவருக்கு தெரிந்திருந்தது. தங்களுடைய கழுத்தை தாங்களே வெட்டிக்கொள்ள சித்தமாக இருப்பவர்களை எந்த விதத்தில் தண்டிக்க முடியும்? ஆகையினால்தான் அவர் சென்ற 2 வருஷமாக தமது மூத்த குமாரனிடம் ராஜ்யபாரத்தை ஒப்புவித்துவிட்டு தாம் மாறுவேடம் பூண்டு நாடெங்கும் சஞ்சரித்து மேற்படி மதங்கள் எவ்வளவு தூரம் பரவி இருக்கின்றன, எங்கெங்கு அந்த மதங்களுக்கு வேறு இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டிருந்தார். இதனாலேதான் விக்கிரமனுக்கு நேர்வதற்கு இருந்த பேராபத்திலிருந்து அவனை சக்கரவர்த்தி காப்பாற்றுவதும் சாத்தியமாக இருந்தது. ஆனால் விக்கிரமனோ தனக்கு நேர இருந்த அபாயம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளவில்லை. தன்னை திருடர்கள் தாக்கியதாகவே அவன் எண்ணியிருந்தான். ஒற்றர் தலைவனிடம் விடைபெற்று அவனுடைய குதிரையின் மீது ஏறிச் சென்ற விக்கிரமனுடைய உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் அலைமேல் அலை எறிந்து கொந்தளித்துக் கொண்டிருந்தன. அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுடைய உள்ளத்தில் முதன்மையாக இருந்தது. ஒற்றர் தலைவனின் உயர்ந்த ஜாதி குதிரை எவ்வளவு விரைவாக சென்றும் அவனுடைய உள்ளத்தின் வேகம் காரணமாக குதிரை இன்னும் வேகமாக போகக்கூடாதா என்று தோன்றியது. பிறகு அந்த ஒற்றர் தலைவனின் கம்பீர தோற்றமும் அவன் மனக்கண் முன் அடிக்கடி வந்தது. அவன் தனக்கு செய்த உதவியை நினைத்த பொழுது அளவில்லாத நன்றி உணர்ச்சி கொண்டான். இடையிடையே ஒரு சந்தேகமும் உதித்தது. அவ்வளவு அறிவு கூர்மையுடைய ஒற்றர் தலைவன் தன்னுடைய ரகசியத்தை மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பானா? ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியில் தன்னை அகப்படுத்துவதற்காகத்தான் இப்படி குதிரையை கொடுத்து அனுப்பியிருக்கிறானோ? பின்னும் ஒற்றர் தலைவன் கூறிய நரசிம்ம சக்கரவர்த்தியின் இளம் பிராயத்து காதல் கதை அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்தது. காட்டின் மத்தியில் இருந்த சிற்பியின் வீட்டில் சிவகாமி நடனமாடுவதும் அதை பார்த்து பார்த்து சிற்பி சிலை அமைப்பதும் இதையெல்லாம் நரசிம்மவர்மர் பார்த்து கழித்து கொண்டிருப்பதுமான மானசீக காட்சிகள் அவன் அடிக்கடி தன்னை மறந்தான். இவ்வளவுக்கும் நடுவில் பல்லக்கில் இருந்தபடி தன்னை ஆர்வம் ததும்பிய பெரிய கண்களால் விழுங்கி விடுபவள் போல பார்த்த பெண்ணின் பொன்னொளிர் முகமும் அவன் மனக்கண் முன் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. அவ்வளவு அழகு ததும்பும் முகத்தையுடையவளின் நெஞ்சில் வஞ்சனை இருக்க முடியுமா? ஒரு நாளும் இராது. ஆனால் அவள் யார்? சக்கரவர்த்தியின் மகளா அல்லது தோழி பெண்ணா? இப்படியெல்லாம் எண்ணமிட்டு கொண்டும் இடையிடையே ஊர்கண்ட இடங்களில் இது சரியான வழிதானா என்று கேட்டுக்கொண்டும் விக்கிரமன் போய்க் கொண்டிருந்தான். ஒற்றர் தலைவன் கூறியபடியே குதிரை தானாகவே சரியான உறையூர் பாதையில் போய்க் கொண்டிருந்தது. அவனுக்கு மிகுந்த வியப்புடன் மகிழ்ச்சியும் அளித்தது. இதனால் ஒற்றர் தலைவனிடம் அவனுடைய நம்பிக்கையும் மரியாதையும் அதிகமாகின. அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பதை நினைத்து இரவிலே பிரயாணம் செய்யக்கூடாதென்றும் இருட்டுகிற சமயத்தில் ஏதேனும் ஒரு கிராமத்து சத்திரத்தில் தங்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டே சென்றான். ஆனால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னதாகவே அவனுடைய பிரயாணத்துக்கு ஒரு பெரிய தடங்கல் ஏற்பட்டுவிட்டது. திடீரென்று கிழக்கே வானம் கருத்தது. கருமேகங்கள் குமுறிக்கொண்டு மேலே வந்தன. குளிர்ந்த காற்று புழுதியை அள்ளி வீசிக்கொண்டு அடித்தது. தூரத்தில் மழை பெய்து தரை நனைந்ததனால் கிளம்பிய மனம் பரவி வந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் மழையே வந்துவிட்டது. அற்ப சொற்பமாக வரவில்லை. இடியும் மின்னலுமாக 4 புறமும் இருண்டு கொண்டு வந்து சோ என்று சோனாமாரியாக பொழிந்தது. வானம் திடீரென்று பொத்துக்கொண்டு வெகுநாள் தேக்கி வைத்திருந்த ஜலத்தையெல்லாம் தொபதொபவென்று பூமியில் கொட்டுவது போல இருந்தது. சொட்ட நனைந்து குளிரால் நடுங்கிய விக்கிரமன் ஒரு மரத்தடியில் சற்று நேரம் ஒதுங்கி நின்று பார்த்தான். மழை நிற்கும் வழியாக தெரியவே இல்லை. நேரமாக இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. இந்த கனமழையோடு இரவின் அந்தகாரம் சேர்ந்துவிட்டால் கேட்க வேண்டியதில்லை. எனவே எப்படியாவது மேலே போக வேண்டியதுதான் என்றும் கிராமம் அல்லது கோயில் ஏதாவது தென்பட்டதும் அங்கே தங்கிவிடலாம் என்றும் எண்ணி விக்கிரமன் குதிரையை மேலே செலுத்தினான். சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு காட்டாறு குறுக்கிற்று. பார்க்கும் பொழுது தண்ணீர் முழங்கால் அளவுதான் இருக்கும் என்று தோன்றியது. காட்டாற்றில் மளமளவென்று வெள்ளம் பெருகிவிடுமாதலால் சீக்கிரம் அதை தாண்டி விடுவதே நல்லது என்று நினைத்து விக்கிரமன் குதிரையை ஆற்றில் இறக்கினான். கொஞ்ச தூரம் போனதும் பிரவாகத்தின் வேகம் அதிகரித்தது. குதிரை வெள்ளத்தின் குறுக்கே போக முடியாமல் நீரோட்டத்துடனும் போக தொடங்கியது. பிரவாகமோ நிமிஷத்துக்கு நிமிஷம் பெருகிக் கொண்டிருந்தது. முன்னால் போகலாமா, பின்னால் திரும்பி கரையேறி விடலாமா என்று விக்கிரமன் சிந்தித்துக் கொண்டிருக்கையிலேயே குதிரை பிரவாகத்தில் நீந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இனி குதிரைக்கும் ஆபத்து என்று எண்ணமிட்டவனாக விக்கிரமன் வெள்ளத்தில் பாய்ந்தான். பழகிய குரல். குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் பாய்ந்த விக்கிரமன் சற்று நேரம் திக்குமுக்காடி போனான்.
படு வேகமாக உருண்டு புரண்டு அலை எரிந்து வந்து காட்டாற்று வெள்ளம் விக்கிரமனையும் உருட்டி புரட்டி தள்ளியது. உறுதியுடன் பல்லை கடித்துக் கொண்டு விக்கிரமன் தன்னுடைய பூரண பலத்துடன் சமாளித்து தண்ணீர் மட்டத்திற்கு வந்தான். பின்னர் வெள்ளத்தின் போக்கை அனுசரித்து நீந்தத் தொடங்கினான். கொஞ்சம் நிதானித்து சுற்றுமுற்றும் பார்த்தபொழுது இரு கரையும் ஏறக்குறைய சம தூரத்தில் இருப்பதாக தோன்றியது. எனவே வந்த வழி திரும்புவதைக் காட்டிலும் அக்கறைக்கு போய்விடுவதே நல்லது என்று தீர்மானித்துக் கொண்டு எதிர்ப்புறம் நோக்கி சென்றான். ஆற்றின் நேர்குறுக்கே அந்த வேகமான வெள்ளத்தில் நீந்துவது என்பது இயலாத காரியமாதலால் அக்கறையில் கொஞ்ச தூரத்தில் கீழ் திசையிலே காணப்பட்ட ஒரு அரச மரத்தை குறிவைத்துக் கொண்டு நீந்தத் தொடங்கினான். சட்டென்று குதிரையின் ஞாபகம் வந்தது. ஐயோ, அது வெள்ளத்தில் போயிருக்குமே என்ற எண்ணத்தினால் அவன் திடுக்கிட்டான். திரும்பி பார்த்த பொழுது வெகு தூரத்தில் தான் ஆற்றில் இறங்கிய இடத்துக்கருகில் குதிரை வெள்ளத்துடன் போராடி கொண்டிருப்பதை பார்த்தான். நல்ல வேளை, குதிரையாவது பிழைத்ததே என்று அவனுக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று. ஏனெனில் தான் தப்பி கரையேறலாம் என்ற ஆசை அவனுக்கு வர வர குறைந்து வந்தது. அக்கறையை நெருங்க நெருங்க வெள்ளத்தின் வேகம் அபரிவிதமாக கூடிற்று. யானைகளையும் குன்றுகளையும் கூட புரட்டி தள்ளிவிடக்கூடிய வேகத்துடன் ஓ என்ற இரைச்சலுடன் அந்த வெள்ளம் அலைமோதிக்கொண்டு வந்தது. விக்கிரமனுடைய கைகள் களைப்படைய தொடங்கின. நீந்தி கரையேறுவது அசாத்தியம் என்றே விக்கிரமன் முடிவு செய்துவிட்டான். ஆஹா, விதியின் விசித்திரத்தை என்னவென்று சொல்வது? என்னவெல்லாம் பகற்கனவு கண்டோம், ஆகாச கோட்டைகள் கட்டினோம், எல்லாம் இப்படியா முடிய வேண்டும்? தந்தை பார்த்திப மகாராஜா கண்ட கனவைப் போலவே தன்னுடைய கனவு முடிந்து விட்டதே. அவராவது போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார், தான் ஆற்று வெள்ளத்தில் அகால மரணம் அல்லவா அடைய வேண்டியிருக்கிறது. இதற்காகவா இவ்வளவு அவசரமாக தாய் நாட்டிற்கு திரும்பி வந்தோம்? அம்மாவை பார்க்காமலே போகிறோமே. ஒரு தடவையாவது அவளை பார்த்து, அம்மா, தகப்பனாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன், கடல்களுக்கு அப்பாலுள்ள தேசத்தில் சுதந்திர ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்ல கொடுத்து வைக்கவில்லையே. அவ்விதம் சொன்ன பிறகு இத்தகைய மரணம் சம்பவித்திருந்தால் கூட பாதகமில்லை. திரும்பும் காலையில் மாமல்லபுரத்தின் அந்த தாமரை கண்ணாலை கண்டுபிடித்து அவள் யாராக இருந்தாலும் சரிதான், என்னுடன் நீயும் தேச பிரஷ்டையாகி வர சம்மதமா என்று கேட்க எண்ணியிருந்தோமே. அவள் ஒருவேளை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளோ? அப்படியானால் எத்தகைய ஏமாற்றம் அடைவாள்? கம்பீர தோற்றமுள்ள அந்த ஒற்றர் தலைவனை மறுபடியும் பார்த்து அவனிடம் குதிரையை ஒப்புவிக்காமல் அல்லவா போகிறோம்? விக்கிரமனுடைய கைகள் அடியோடு களைத்து விட்டன. அவனுடைய உடம்பு இரும்பினால் ஆனது போல கனத்தது. முடியாது, இனி ஒரு கணமும் முடியாது. அதோ வெள்ளத்தில் உருண்டு புரண்டு கருப்பாக வருகிறதே, அது என்ன? பெரிய மரம் ஒன்றை வெள்ளம் அடித்து கொண்டு வருகிறது. நல்ல வேளை, அதை பிடித்து கொள்ளலாம். ஐயோ, மரம் அதோ போய்விட்டதே. இனிமேல் நம்பிக்கைக்கு சிறிதும் இடமில்லை. விக்கிரமனுடைய கண்கள் இருண்டன, மதி மயங்கிற்று. அந்த சமயத்தில் அவனுக்கு திடீரென்று படகோட்டி பொன்னனுடைய நினைவு வந்தது. இளம் பிராயத்தில் காவிரியில் நீந்தி கற்றுக் கொள்ளும் பொழுது சில சமயம் இம்மாதிரி களைப்படைந்து முழுகும் தருவாய்க்கு வந்து விடுவதுண்டு. அப்பொழுதெல்லாம் பொன்னன் அவனை தூக்கி எடுத்து காப்பாற்றியிருக்கிறான். இம்மாதிரி இந்த சமயமும் பொன்னன் வரமாட்டானா? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? ஒருவேளை பொன்னன் தானோ? இது என்ன வீண் பிரம்மை? அம்மா, விக்கிரமனை ஒரு பெரிய அலை மோதிற்று. அவன் நீரில் அமிழ்ந்து நினைவிழந்தான். விக்கிரமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரங்கை வந்து கொண்டிருந்தது. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து, பாதாள உலகத்திலிருந்து வருவது போல மகாராஜா என்ற மெல்லிய குரல் கேட்டது. இது யாருடைய குரல்? கேட்டு பழைய குரல் மாதிரி இருக்கிறதே. ஆம், படகோட்டி பொன்னனுடைய குரல் தான் இது. உண்மையாக நடப்பதுதானா? கனவில்லையா? பிரம்மை இல்லையா? கடைசியாக காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கியதும் நீந்தி கை களைத்து நீரில் மூழ்கியதும் விக்கிரமனுக்கு நினைவுக்கு வந்தது. ஒருவேளை இது மரணத்திற்கு பிறகு மறு உலகத்தில் கேட்கும் குரலோ? இதுவரையில் விக்கிரமனுடைய கண்கள் மூடியிருந்தன. இப்பொழுது ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து பார்த்தான். ஆமாம், படகோட்டி பொன்னனுடைய முகம்தான் அது. மழையில் நனைந்து வெள்ளத்தில் மூழ்கி எழுந்திருந்த பொன்னனுடைய தேகம் முழுவதும் தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. போதாததற்கு அவனுடைய கண்களில் இருந்து நீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது. பொன்னா, நீதானா? இதெல்லாம் நிஜமா அல்லது கனவா என்றான் விக்கிரமன். மகாராஜா, நானும் அதையேதான் கேட்க இருந்தேன். நிஜமாக நீங்கள்தானா அல்லது இது கனவா, பிரம்மையா? நிஜமாக விக்கிரம மகாராஜாவா நான் வெள்ளத்திலிருந்து கரையேற்றினேன்? உயிர் பிழைத்து கண் விழித்து என்னுடன் பேசுவது நீங்கள்தானா? ஒன்றுமே நம்ப முடியவில்லையே. வள்ளி மட்டும் இங்கே இச்சமயம் இருந்தாளானால்? ஆற்றங்கரை அரச மரத்தடியில் ஒரு பெரிய வேரின் மேல் பொன்னன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய மடியின் மீது விக்கிரமனுடைய தலை இருந்தது. மழை நின்று சிறு தூறல் போட்டு கொண்டிருந்தது. குளிர்ந்த வாடை வீசிற்று. இரவு சமீபத்து கொண்டிருந்தபடியால் நாலா அப்புறமும் இருள் அடர்ந்து வந்தது. விக்கிரமன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். பொன்னா, நான் தான், விக்கிரமன் தான். ஒரு அதிசயத்தை கேள்.
வெள்ளத்தில் முழுகும் பொழுது நான் என்ன நினைத்து கொண்டேன் தெரியுமா? கடைசியாக உன்னைத்தான் நினைத்து கொண்டேன். காவிரி நதியில் நான் நீந்த கற்றுக்கொண்ட பொழுது என் கை சளைத்து தண்ணீரில் முழுகப் போகும் தருணத்தில் எத்தனை தடவை நீ என்னை எடுத்து படகில் ஏற்றிவிட்டிருக்கிறாய். அது எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த சமயத்தில் நீ வரக்கூடாதா என்று நினைத்தேன். கரையில் ஒரு மனித உருவத்தை பார்த்தேன். ஒருவேளை நீதானோ என்று எண்ணினேன். இருக்காது, இது பிரம்மை என்று எண்ணிக்கொண்டே தண்ணீரில் மூழ்கினேன். நிஜமாக நீயாகவே இருந்து விட்டாயே! என்ன அற்புதம்! எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது! அவ்வளவு சரியான சமயத்தில் நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய் என்றான். எனக்கும் அப்படித்தான் ஆச்சரியமாக இருக்கிறது மகாராஜா. அதோ பாருங்கள் அந்த மண்டபத்தை என்று பொன்னன் சுட்டிக்காட்டினான். சற்று தூரத்தில் ஒரு சிறு மண்டபம் காணப்பட்டது. பெருமழை பிடித்து கொண்ட பொழுது நான் அந்த மண்டபத்தில் ஒதுங்கியிருந்தேன். ஆற்றில் வெள்ளம் பிரமாதமாக பெருகும் காட்சியை பார்த்து கொண்டு நின்றேன். அப்பொழுது அக்கரையில் குதிரை மேல் யாரோ வருவது தெரிந்தது. ஆற்றில் இப்பொழுது இறங்கினால் ஆபத்தாயிற்று என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் மளமளவென்று இறங்கிவிட்டீர்கள். ஆனால் அப்பொழுது நீங்கள் என்று எனக்கு தெரியாது. குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் குதிப்பதையும் நீந்தி இக்கரைக்கு வர முயற்சிப்பதையும் பார்த்து இவ்விடத்திற்கு வந்தேன். நீங்கள் கை சளைத்து முழுகுவதையும் பார்த்துவிட்டு தண்ணீரில் குதித்தேன். மகாராஜா, அந்த சமயம் சொல்ல வெட்கமாக இருக்கிறது. இந்த பெரும் வெள்ளத்தில் நாமும் போய்விட்டால் என்ன செய்வது என்று கொஞ்சம் யோசனை உண்டாயிற்று. நல்ல வேளையாக அந்த யோசனை உதறி தள்ளிவிட்டு குதித்தேன். அப்படி குதிக்காமல் இருந்தால் ஐயோ என்று பொன்னன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் உடம்பு வடவடவென்று நடுங்கிற்று. பொன்னா, அதையே இப்பொழுது நினைக்கிறாய்? நமது குலதெய்வமான முருகக் கடவுள்தான் அந்த சமயத்தில் உனக்கு அவ்வளவு துணிச்சலை கொடுத்தார். இல்லை இல்லை, காலம் சென்ற பார்த்திப மகாராஜா தான் தோன்றா துணையாக இருந்து ஆபத்து வரும் சமயங்களிலெல்லாம் என்னை காப்பாற்றி வருகிறார். இருக்கட்டும் பொன்னா, என்னவெல்லாமோ பேசிக்கொண்டிருக்கிறேன். மகாராணி சௌக்கியமா என்று ஆவலுடன் கேட்டான் விக்கிரமன். மகாராணி என்றதும் பொன்னன் திடீரென்று கண்ணை கைகளால் பொத்திக்கொண்டு விம்மத் தொடங்கினான். இதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு ஏற்பட்ட நெஞ்சத்துடிப்பை விவரிப்பது இயலாத காரியம். ஐயோ பொன்னா, என்ன விபத்து நேர்ந்துவிட்டது? மகாராணி இறந்து விட்டாரா என்று பதைப்புடன் கேட்டான். அப்பொழுது பொன்னன், இல்லை மகாராஜா, இல்லை. மகாராணி எங்கேயோ உயிரோடுதான் இருக்கிறார். ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை என்றான். விக்கிரமனிற்கு கொஞ்சம் உயிர் வந்தது. அதெப்படி பொன்னா? உன்னிடம்தானே நான் மகாராணியை ஒப்புவித்து விட்டு போனேன். நீ எப்படி அஜாக்கிரதையாக இருந்தாய்? மகாராஜா, எல்லாம் விவரமாக சொல்ல வேண்டும். மறுபடியும் மழை வழுக்கும் போலிருக்கிறது. தாங்கள் ஏற்கனவே நனைந்திருக்கிறீர்கள். குளிர்காற்றும் அடிக்கிறது. அதோ அந்த மண்டபத்திற்கு போகலாம் வாருங்கள். எவ்வளவோ சொல்ல வேண்டும், எவ்வளவோ கேட்க வேண்டும். இரவும் நெருங்கிவிட்டது என்றான். இருவரும் எழுந்திருந்து மண்டபத்தை நோக்கி போனார்கள்.